ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகள். நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. செய்யை காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. செய்யை காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை மேலே மகத்தான கிருபை மேலே மகிவானீரோ சிடுமே மகிவானீரோ சிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே அன்பு இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவன் ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கி வாருமே உந்தன் மகிமையில் இறங்கி வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனது. ஆமென். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையெல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாய் மாறின. எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கி வாருமே உந்தன் மகிமையில் இறங்கி வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. செய்யை காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. செய்யை காக்கும் ஒரு தாய் போலவே பறந்து காக்கிற பட்சிகளை போல எங்களை பாதுகாத்து நடத்துகிறீரே. மகத்தான கிருபை என் மேலே மகத்தான கிருபை என் மேலே மகிவானீரோ சிடுமே மகிவானீரோ சிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை.
கிருபை. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டு துணை நீரே எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டு துணை நீரே எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே. சொல்லலாம் நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து துயர் நீக்கும் மருத்துவரே, துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. வேறெல்லாம் நீர்தானையா, எங்கள் பிரியமும் நீர்தானையா. வேறெல்லாம் நீர்தானையா, எங்கள் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினாம் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினாம் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து இயேசுவே இயேசுவே உம்ரத்தத்தால் என்னை நீதிமானை மாற்றினீரே. இயேசுவே உம்ரத்தத்தால் என்னை நீதிமானை மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்தே
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானேன். உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானேன். உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுக்குள் வந்து விட்டேன். உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுக்கு வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். 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 இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்னை யாருன்னு சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வார்த்தை என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசு நாமத்தினாலும் ஆவியார் பலத்தினாலும் நான் செய்வேன். இன்று வார்த்தைகிறது இது தெரிந்திருக்கிறதே. நான் இந்த வார்த்தை மூலம் வாசிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்ன நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். ஒவ்வொரு பைபிள் எழுது எல்லாமே நம்ம வாக்கு தத்தங்கள் தான். ஆனால் தேவன் குறிப்பாக சில காரியங்களை நமக்கு என்ன பண்ண வாழ்க்கையில தருகிறார். ஆமே. அது முன்னாடி ஒரு முன்னு ஜெபம் மட்டும் பண்ணலாம். அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நன்றி சொல்லாமா ஆண்டவரே. கடந்த ஆண்டரப்பா 4 மாதங்கள் தகப்பனே எங்களை பாதுகாத்து கொண்டு இது 5ஆம் மாதத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக தயவுக்காகலாம் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. லீகரபதடதலஷதடதலகரபதலியா. ஹல்லேலூயா. எத்தனையோ தேவைகள் மத்தியில, எத்தனையோ அந்த பிரச்சனைகள் மத்தியில, எத்தனையோ ஆண்டரப்பா வருத்தங்கள் ஆண்ட மத்தியில எங்களை எல்லாவற்றையும் ஆண்டரப்பா கலைய செய்த தேவன் ஆண்டரப்பா. ஹல்லேலூயா. ஒரு புது மாதத்துக்குள்ளாக தகப்பனே எங்களை வர செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துக்கத்தை ஆண்டரப்பா கலைந்த தகப்பனே நீ பார்க்கிறோமே வாழ்க்கையில ஈசாக்கு வாழ்க்கையில எல்லா தாயின் துக்கம் எல்லாவற்றையும் ஆண்டரப்பா எல்லாவற்றையும் விட்டுவிட்டான்னு பார்க்குறேன். அதே மாதிரி கடந்த மாதம் எல்லா ஆண்டரப்பா கஷ்டங்கள் எல்லா வேதனைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு புது மனமகிழ்ச்சியின் ஆண்டரப்பா ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆண்டரப்பா கரம் ஆண்டரப்பா இந்த தோழால் இடத்துல தகப்படே இந்த மாதம் முழுவதும் தகப்படே எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. எங்க துருகம் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீகரபதடதலக சொல்லாம் ஆண்டவரே. இந்த மாதம் நீதான் என் நம்பிக்கை ஆண்டவரே. நான் எதையும் நம்பல ஆண்டவர். உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீகரதடதலஷதரியா. ஹல்லேலூயா. 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 தகப்பனே எங்களோடு பேசுங்க தகப்பனே. மனுஷ வார்த்தை கேட்பதற்காக வரல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 71 1வது எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம். ஹல்லேலூயா.
கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமென். ஆண்டு வார்த்தையை கொடுத்தாரு. நான் என்ன பண்ணிட்டேன், எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். பாட்டு பாடுமோ அதே பாட்டு. அப்புறம் தான் யோசிக்கிறேன், நம்ம என்ன வசனம் கொடுத்த பார்த்தனா கரெக்டாக பாட்டு பாடின மாதிரியே என்ன பண்ண வசனம் என்ன, அவன்கிட்ட உண்மையே நம்பி இருக்கிறேன். ஹalleluya. உண்மையே நம்பிக்கை நீங்க தான் இல்லையா, நம்பிக்கையே நீர்தாங்க ஐயா. ஆமேன். ஹalleluya. தேவன் நம்மளை அவரை நம்ப வைக்க ஆசைப்படுகிறார். ஆமேன். நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும். நம் தேவன நம்பிக்கையும் என் நம்பிக்கையே அவர் தானா இருக்கணும். ஹalleluya. உலகத்திலும் அநேக நம்பிக்கைகள் இருக்கலாம், அநேகரை நம்பலாம், தப்பு இல்லை. அதனால ஆண்டவர் மாத்திரம் நம்பணும், வேற யாருமே கட்டின மனைவியோ இல்லை புருஷனையோ பிள்ளைகளையோ நம்பக்கூடாதுன்னு சொல்ல வரல ஆண்டவர். என் நம்பிக்கை நீ தான், என்ன நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல நம் தேவன் தான் இருக்கணும். ஹalleluya. அந்த இடத்த மாத்தும் தான் நமக்கு பிரச்சனை. ஆண்டவர் வேறு யாரும் நம்பக்கூடாது சொல்லல, கர்த்தரே நம்பணும்னு சொன்னால வீட்டில் யாருமே நம்பக்கூடாது, ஓனர் நம்பக்கூடாது, உங்களுக்கு வேலை செய்ய நம்பக்கூடாதுன்னா சொல்ல வரல. ஆண்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் நம்பிக்கை முதலாவது என்னிடத்துல வை. ஆமேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், மற்றவங்களை நம்பலாம். எப்படி சாரிபாத் விதவை வீட்டுக்கு போய் எலியா சொல்லும்போது முதலாவது அடை எனக்கு சுட்டுட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கும் பிள்ளைக்கு என்ன பண்ணலாம், சுட்டுக்கலாம். அதே மாதிரி முதல் நம்பிக்கையை என்கிட்ட வை, அதுக்கப்புறம் உன் மனைவியும் பிள்ளைகளையும் நம்பலாம். நம்பணும். ஆமேன். ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, மீறி யாரும் நம்பவே கூடாது, எல்லாமே துரோகிங்க, எல்லாமே மோசமானவங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் இல்லை. ஆமேன். அது புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நம்பிக்கை யாருன்னா, தேவனை நம்ம கரெக்டா நம்பினா ஆட்டோமேட்டிக்காவே மற்ற எல்லாருக்கு மேல நம்பிக்கை என்ன பண்ணுவோம், அன்பு, ஆண்டவரே அதுக்கு வேண்டிய அளவே நம்ம கற்றுக் கொடுப்பார். எங்க பிரச்சனைனா, தேவனை வைக்கிற இடத்துல வைக்காதனாலதான் மனிதர்களை எங்க வைக்கணும் வைக்க தெரியாம அவர்களை ஓவரா நம்ம பண்ணிட்டு கடைசி நமக்கு பிரச்சனையில, போராட்டத்துல, கவலையில மாட்டிக்கிறோம். ஆமேன். யார் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல, முதலாவது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கும் போது மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை சரியாகுது. யார் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல, அதாவது முதல் இடத்துல வைக்கலைன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க மரியாதையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எல்லா விதமானதையும் கொடுக்காம அந்த இடத்துல நம்ம மாத்துவோம் என்றால் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை அங்கதான் ஆரம்பமாகுது. ஆமேன். எப்படி ஆதாம் ஏவாளுக்கு எப்படி பிரச்சனைனா, தேவனோடு பேச வேண்டியவர், தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவர்கள் பிசாசு சொல்ற பேச்சு மேல் நம்பிக்கை வச்சு அவன் சொல்றதை கேட்டு அவன் நம்பிட்டான். இதை எல்லாத்தையும் சாப்பிடலாமா, இது எல்லாத்தையும் தேவனமா ஆயிடு. இது நம்பிக்கை நம்ம எங்க வைக்கிறோம், கடவுள் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை ஆதாம் கடவுள் மேல் வைக்காமல் இங்கே பிசாசு சொல்ற பொய்யின் வைத்ததுனால முதல் இடத்தை வைக்க வேண்டிய ஆண்டவரை கொண்டு போய் பின்னாடி வச்சுட்டு பின்னாடி வைக்க வேண்டிய பிசாசை கொண்டு முதல் வச்சால அந்த குடும்பத்துல பிரச்சனை. அப்ப நம்ம குடும்பத்துல ஏன் பிரச்சனை அப்படின்னா, நாம் தேவனை தேட வேண்டிய இடத்துல தேவனை தேட வேண்டிய வண்ணமாக தேவனுக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை கொடுக்காதனால வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. அல்லேலூயா. பிரச்சனைக்கு ஆண்டவர் காரணம் அல்ல, பிரச்சனைக்கு பிசாசும் காரணம் அல்ல, பிரச்சனை காரணம் நம்ம தான். ஆமேன். அவன் சோதிக்கிற பிசாசு எப்பவும் சோதிச்சுதான் இருப்பான். நம்ம தான் உஷாரா இருக்கணும். சொல்லுவாங்களே, ஏமாத்துற உலகத்துல இருந்தாம்பா இருப்பான், நம்ம தான் என்ன பண்ணோம், உஷாரா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பிசாசு எவனே வழங்கலாம் என்று என்ன பண்றான், சுத்திட்டு இருக்கிறான். நாம் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ நாம் நம்பிக்கை இங்க வைக்கணும்னா தேவன் மேல வைக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா 2:3 பாத்தீங்க, அதுலயே 71ல ஆண்டவரே உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். ஆமீன். ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை நம்புறேன், ஆண்டவரே நம்புறேன், ஆனா என்கிட்ட நீதின்னு சொல்லி இதனால என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நீங்க என்னை காப்பாத்தணும் அப்படி என்ன நீதியை பார்த்தோ நான் நல்லவனாய் பார்த்து நீங்க என்ன காப்பாத்தணும். நல்லவன் தான், ஆனாலும் நான் 100க்கு 100 நல்லவன் சொல்ல முடியாது. எப்போ விழுவோம் என்று எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் என்னுடைய இதை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, என்னை
நன்மை செய்யாதீங்க, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து. இப்ப என்ன பிரச்சனைனா எல்லாருக்குமே அவங்க நீதியே எம்பசைட் பண்றாங்க. என்னுடைய அப்போ இது பண்ணும், இது பண்ணணும், அது பண்ணணும், நல்லதுதான். ஆனா மனிதர்கள் என்பவர்கள் குறைவுள்ளவர்கள் தான். அல்லேலூயா, குறைவுள்ளவர்கள் தான். அப்ப நான் நம்பிக்கை ஆண்டு வைக்கணும். அதே டைம்ல என்னோட நீதி அல்லப்பா, உம்மோட நீதி சொல்லி அவர் தான் நம்ம நீதியா வைக்கணும். ஆமென். நான் ரொம்ப ஜெபம் பண்ண ஆண்டவரே, அதனால எனக்கு என்ன பண்ணுங்க, நன்மை தாங்க. நான் ரொம்ப பைபிள் படிச்சுட்ட ஆண்டவரே, அதனால நன்மை தாங்க. நான் ரொம்ப பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே, நன்மை தாங்க. நான் ரொம்ப நல்லவனா வாழ்கிற ஆண்டவர், நன்மை தாங்கன்னு தன்னுடையதை ஓவரா காட்டாம தேவனுடையதை ஓவரா யார் காட்டுறாங்களோ அவர்கள் தான் காப்பாற்றப்படுகிறார்கள். ஏனென்றால் நம்முடைய நீதியில பிரச்சனை இருக்கு. ஆமென். நம்ம நீதியில இப்ப நல்லவனா இருப்போம், நாளைக்கு எப்படி இருக்கான்னு நமக்கே தெரியாது. அல்லேலூயா. நமக்கே நாளைக்கு எப்படி இருக்கு தெரியாது. அதனால எல்லாரும் கெட்டவர்களும் கிடையாது. அப்போ எல்லாம் கெட்டது பண்ணுப்போன்னு அதுன்னு சொல்ல முடியாது. அப்போ தேவனை அதாவது எனக்கு வருது எல்லாமே என்னுடையதுன்னு அல்ல, எனக்கு வருது எல்லாமே தேவன் மூலமாக எனக்கு வருகிறது. அல்லேலூயா. தேவன் நீதியின் மூலமாக, சிறுவன் எனக்காக சம்பாதித்த தியாகத்தின் மூலமாக, தேவன் எனக்கு பாராட்டின கிருபையின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே. ஆமென். நீங்க எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும் தேவன் கொடுக்காத ஒன்றை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. தேவன் கொடுத்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தாவீது சொல்ற, ஆண்டவரே என்னோட நீதியில எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நான் பல விஷயத்துல என்ன தோத்துட்டேன். ஆனாலும் தேவன் நீர் உம்ம நீதியின்படி என்னை காப்பாத்துங்க ஆண்டவர். என் நீதியை முன்னாடி வைக்கலப்பா, உண்மையே வைக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. விடுவித்து என்னை காத்தருள், உங்க செவி எனக்கு அது ஜெபத்துக்கு என்ன பண்ணுங்க கேட்ட சொல்லிட்டு மூன்றாவது பாகம், நான் எப்போது வந்திடத்தக்க கண்மலையாயிரும். ஆமென். ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். ஆமென். இப்போ எப்பெல்லாம் இவர் கண்மலை சொல்லும் போதெல்லாம் எதுதான் இவர் மென்ஷன் பண்றாருன்னா, இவரு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை என்ன பண்றாரு, இவர் அங்க தரிசனத்துல அதை தான் மீன் பண்றாரு. ஒத்தாசி வரும் கண்மலை நேராக. இப்ப கண்மலைன்னு வரும்போது யாரா சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை இவர் தாவீது தரிசனத்துல ரட்சகர் என் வாழ்க்கை இப்பெல்லாம் செய்ய போகிறாரு, என் வாழ்க்கை இதெல்லாம் செய்ய போகிறாருன்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பிக்சர் இவர் தாவீது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. என்ன கண்மலை பாட்டா வருமா? அந்த கண்மலையில மரிக்க போறது யாரு? அந்த கண்மலை எனக்காக தெய்வம் மரிக்க போகிறாரு, அவர் நீதி நிமித்தமாக. இப்ப தாவீது என்ன சொல்ல வர்றாருன்னா, என் கண்மலையில அந்த கபால ஸ்தலத்துல, ஆமென், அந்த கொல்கதா மலையில ஒருத்தர் மரிக்க போகிறாரு. அவர் யாருன்னா என் ரட்சகர். ஆமென். என் நீதி அழுக்கு கந்தையா இருக்குது, அவர் நீதி தான் என்னை காப்பாத்துகிறது. இதை தரிசனத்துல விஷன்ல தாவீது பார்க்கிறாரு. இதே விஷயம் தான் ஆபிரகாமும் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் ஈசாக்கு பலியிட போகும்போது, மோரிய மல்லி பலியிட போகும்போது இதே தரிசனத்தை என்ன பண்றாரு, அவரும் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையில மரணமாவதை, நமக்காக பலியாகுதை அவர் தரிசனத்தை பார்க்கிறார். யாரு? இது எழுதுன்னு கிட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன அவர் பார்க்கிறார். இப்ப இருந்து 4000 ஆண்டு முன்னாடி பார்க்கிறார். அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் கண்மலையாக கிறிஸ்து தான் எனக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. என்னுடைய நான் யுத்தத்தை வல்லவன் தான். நான் ஒரு சேனைக்குள்ள போனா நிச்சயமா ஜெயிச்சு வந்துருவேன். ஆனாலும் என் யுத்தமோ, என்னோட கோலியாத்தை நான் வீழ்த்த என்னோட பலமோ இதெல்லாம் எனக்கு உதவி செய்யாத ஆண்டவரே. எது உதவி செய்யுதுன்னா, நான் எப்போது வந்தடையத்தக்க கண்மலையா இருப்போம். அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை என்ன அதாவது எப்பொழுதும் வந்தடையத கண்மலை அப்படின்னா, நான் நல்லவனா இருக்கிறேன், இப்ப தேவ சமூகத்துல வரேன். ஆனா இப்ப நான் கெட்டவனா இருக்கிறேன். அப்போ யார்கிட்ட தான் போக முடியும்? கர்த்தர்கிட்ட தான் போக முடியும். நான் இப்ப ஏமாத்துக்காரன் இல்லாம இருக்கிறேன், அப்பவும் கர்த்தர்கிட்ட தான் போக முடியும். இப்ப ஏமாத்துக்காரனா ஆயிட்டேன். ஏதோ ஏமாத்துறேன், யாரையும் ஏமாத்துறேன் ஏதோ விஷயத்துல, இல்ல கோவப்பட்டேன்,
இல்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் நான் நல்லவனா இருக்கவும் சரி, நல்லவனா இல்லாத சமயத்திலும் சரி, இந்த உண்மையை பேசுகிறதுனாலும் சரி, உண்மையை பேசாத பொய் பேசுக சமயமா இருந்தாலும் சரி, நான் மத்தவங்க தீங்கு செய்யாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்ல மத்தவங்க தீங்கு செய்கிற சமயம் என் வாழ்க்கையில இருக்கு. நீ சரித்திரத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். எந்த சமயத்திலையும் நான் நல்லவனா இருக்கும் போதும் கெட்டவனா இருக்கும் போதும் எப்போதும் நான் வந்தடையத்தக்க கண்மலையாகிய கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. நான் நல்லவரா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கிட்டி போகிறோம். ஆனா சொல்றாரு, நீ நல்லவனா இருக்கும் மாத்திரம் இல்லப்பா, நீ பாவம் செய்தாலும், நீ தீங்கு செய்தாலும், நீ கர்த்தரோட தூர போனாலும், ஜெபம் பண்ணா கூட, ஜெபம் பண்ணா கூட, நீங்க தேவன் உறவை விட்டு ஒரு நாள் நீங்க செய்ய கிரியைகள் உங்க பிரியக்கூடாது. அல்லேலூயா. ஆனா தப்பு பண்றதுக்காக சொல்ல வரல, நீங்க தப்பு பண்ணிட்டு ஆண்டோட தூரம் போயிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஆமென். நீங்க சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இந்த சின்ன மிஸ்டேக்ல குற்றம் பிசாசு கொடுத்து, ஐயோ நான் ஜெபமே பண்ணக்கூடாது, தேவங்கிட்டே போகக்கூடாது, நான் பரிசுத்தவான் அல்ல, நான் ஒரே பாவி அப்படின்னு குற்றம் ஒண்ணுல போய் பின்மாற்றத்துல போயிடாதப்பா. நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நான் வந்தடையத்தக்க கண்மலை கிறிஸ்து இயேசுவே. அவர் ஒரு நாளும் என்னை விட்டு தள்ள மாட்டாரு. அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய பாவத்துக்கு தான் அவர் மரித்திருக்கிறாரு. ஆமென். என்னுடைய சாபத்துக்கு தான் மரித்துகிறாரு. என் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். என் அக்கிரம நிமித்தம் அவர் என்ன பண்ணாரு? ஒடுக்கப்பட்டார். எனக்கு வெறிய வேண்டிய அந்த சாபங்கள் பாவங்கள் இயேசு கிறிஸ்து மேல் வந்தது. ஆதலால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு தாவீதுக்கு இருக்குது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஆமென். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. அல்லேலூயா. இட்டீரே, நீரே என் கண்மலை. ஆமென். அல்லேலூயா. யார் நம்ம கண்மலை? யாரு? நீரே என் கண்மலை அப்பா, நீரே கண்மலை. ஆனா நான் பாத்தீங்கன்னா, நான் இடத்துல மிஸ்டேக் பண்றேன், நிறைய இடத்துல தவறு பண்றேன், நிறைய இடத்துல என்ன பண்றேன், உமக்கு பிரியம் இல்லாதெல்லாம் செய்யறப்பா. ஆனாலும் ஆண்டவரே, உம்முட்ட வந்துரு ஆண்டவரே, இந்த நல்லவனா இருந்து உங்களை காண்பிப்பதுக்காக வரலப்பா. இந்த பரிசேயன் இந்த சதுசேயன் ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ண, ஆயக்காரன் என்ன பண்ண ஜெபம் பண்ணும் போது, அந்த ஆயக்கார தேவனை பார்க்க முடியாம மால் அடித்துக்கொண்டு, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் அப்படின்னு நான் வருவேன். சில சமயத்துல, ஒரு சமயத்துல பரிசேய மாதிரி வருவேன். ஆனா அது பிரச்சனை இல்லை. ஆனா பாவம் செய்தாலும் தேவன்கிட்ட போகணும், பரிசுத்தமா இருந்தாலும் தேவன்கிட்ட போகணும். நீங்க நல்லவரா இருப்பதை காண்பி தேவன்கிட்ட போகலப்பா. அவர் நல்லவன் சொல்லுதுக்கோ தேவன்கிட்ட போறீங்க. அல்லேலூயா. ஜெபம் என்ன தேவன் தேவை என்னன்னா, நீங்க நல்லவர் என்பதை காண்பிப்பதற்காக நீ அங்க போகல. இது பண்றேன், இந்த காணி கொடுக்கிறேன், இது எல்லாத்தையும் கொடுக்கிறப்ப எப்படி அந்த பரிசை சொன்னால, இது பண்ற ஆண்டவரே, இதுல ஜீரகத்துல காணி கொடுக்கிறேன், இதுல காணி கொடுக்கிறேன், எல்லாத்தையும் நான் கொடுக்கிறப்பா, அதை காண்பிப்பதுக்காக தேவன்கிட்ட போல, தேவன் நல்லவர் காண்பிக்கிறதுக்காக போறீங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். நாம் கும்பிட தேவன் நல்லவர், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அதே சமயத்துல நாம் தவறு செய்யும் போது நம்மளை திருத்துகிற கடவுளும் அவர் தான். அல்லேலூயா. ஒரு குழந்தை தன் பிள்ளைக்கு நல்லது செய்யும் போது பாராட்டுறவரும் யாருதான்? தகப்பனும் தாயும் தான். அதே சமயத்துல அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது கண்டிக்கிறதும் அந்த தாயும் தகப்பனும் தான். ஆமென். தாய் தகப்பன் பிள்ளையை கண்டிக்கிறதுனால இந்த பிள்ளைக்கு மேல அப்பா அம்மாவுக்கு பாசமே இல்லை அப்படி அர்த்தம் இல்லை. அது கண்டிச்சாதான் நல்ல தாய் தகப்பன். ஆமென். பைபிள் போட்டுக்கல, தன் பிள்ளையை சிருஷ்டிச்சாத என்ன பண்றது புத்த என்ன உண்டு. தாய் தகப்பு இருக்கிறாங்களே, இல்லாம எல்லாம் இருக்காங்களே அப்படின்றாங்கல்ல. அது மாதிரி நம்மளை சிருஷ்டிக்கிறவரும் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம அடிக்கிறவல்ல, நம்மளை அழிக்கிறவல்ல, நம்மளை சிருஷ்டித்து நம்மளை தேவையான வழியில் நடத்துகிறா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் அங்க போட்டிருக்கு, என் கண்மலையும் என்னுடைய கோட்டையும். மூணாவது பார்க்கலாமா? அல்லேலூயா. உமது நீதி நிமித்தம். மூணாவது நான் எப்பொழுதும் ஆமென். அல்லேலூயா. இது அவருடைய நிலைப்பாடா இருக்கு. நான் எப்பவும் வந்துருவேன் ஆண்டவர் உங்ககிட்ட. அதே சமயத்துல நான் வந்திடத்தக்க கண்மலை கோட்டை நீங்க தான், என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவர். அல்லேலூயா. நான் நம்பிக்கை யாருதான்? கர்த்தர் தான். நம்பிக்கை கர்த்தர்னு சொல்றோம், ஆனா கர்த்தர் நம்புறோமா?
அதான், அதாவது ஒரு மலை பக்கத்துல என்ன பண்ணாங்க, ஒருத்தர் போய்கிட்டே இருக்கும்போது கால் தவறி என்ன பண்ணாரு, வழிக்கு விழுந்துட்டார். விழுந்தோடனே இவர் கத்துற, ஐயோ ஐயோ கடவுளே, ஆண்டவரே, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கத்துட்டு ஒரு கிளைய பிடிச்சிட்டார். கிளைய பிடிச்சி தொங்கினுக்கிறாரு. எவ்வளவு இருக்குன்னு எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியல. நைட்டு வேலை வேற. ஆண்டவரே நம்பிக்கையே வந்துக்கிறானே, ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே நம்பிக்கையே சொல்லிட்டு பிடிச்சிட்டார். ஜோம் பண்ற, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்றார். ஒரு கிளைய பிடிச்சி தொங்கினுக்கிறாரு. ஆண்டு சொல்ல, கிளைய விட்டுருப்பான்றார். ஆண்டவரே கிளைய விட மாட்டேன் ஆண்டவரே, கிளைய விட மாட்டேன். நீதான் நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொன்னியா, கிளைய விட்டுரு. இல்லாண்டவர் எவ்வளவு ஆழம் அடியா தெரியல, நீங்க வேற விடுன்றீங்க. யார் கால் அடிபட்டு இருக்கிறது, முடியாதுன்றாரு. 1 hour தொங்குறாரு, தொங்கினேங்கிறாரு, விட மாட்டேங்கிறாரு. ஆனா வாய் என்ன சொல்லுது, ஆண்டவரே நம்பிக்கை நீங்க தான்ப்பா சொல்லு, ஆண்டவரே நம்புற ஆண்டவரே காப்பாத்துப்பா, நம்ப காப்பாத்துப்பான்றாரு. இவர் சொல்லப்பா நீ என்ன பண்ணு, கையை விடுப்பா உன்னை காப்பாத்தலம்பான்றாரு. இவர் என்ன பண்றல, விடுறதாவே 1 hour பிடிச்சுக்கிறாரு. இவரால் கை கால முடியல, ரொம்ப வேர் தூத்திட்டாரு. சரி என்ன பண்ண, வேற வழியே இல்லாம, சரி ஆண்டவரே உன் பேச்ச கேட்கறான்னு சொல்லிட்டு விட்டானா, விட்டுட்டாரு. விட்டா நிலத்துக்கும் இவருக்கும் 6 அடி தான். எத்தனை அடி தான், வேற 6 அடி தான். இது 1 அடி மேல இருக்கும், இதுல பாதிதான் இருக்கு. இவர் தொங்குறாரு, இடத்த இவ்வளவு டிஸ்டன்ஸ் தொங்குறாரு. எத்தனை அடியில, 6 அடி தொங்குறாரு மேல. காலு கீழே படாதனால இவர் நினைச்சுக்கிறாரு பயங்கர அடி, நினைச்சுக்கிறாரு பயங்கர அடி இல்ல, வெறும் 6 அடி தான். குதிச்சுன்னா கீழே நின்றுட்டாரு. அடப்பா மனுஷன், இது தெரியும் 1 hour தொங்கிட்டாயா, 1 hour. இப்ப இங்க இருந்து தொங்குற வச்சுங்களேன், தொங்குறேன்னா இவ்வளவு அடி இருக்குல்ல. இப்ப நம்ம நினைப்போம் ரொம்ப அடி நினைப்போம், கால் தொங்குறதால. விட்டானா டக்குக்கே வந்துருவேன். அதே மாதிரிதான் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லினே இருந்துட்டு நம்பல. ஆனா எப்போது அவர் நம்பினாரோ, கை விட்டாரோ, அப்போது காப்பாற்றப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அதே மாதிரி நான் நம்பிக்கை கத்தரா இருக்கணும். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவதான் நம்பிக்கையா இருக்கணும். நம்ம இன்னொன்னு எடுத்துக்கொள்ளலாமா, இது ஓகே. 2 நாளாகவும் ஆசாவை பத்தி நான் பார்க்கும்போது, இல்ல சங்கீதி 73:28 எடுத்துடலாமா? 73:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆமென். எனக்கோ சொல்ல, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே, அண்டிக் கொண்டு அர்த்தம் அவரே சார்ந்து இருப்பதே. அல்லேலூயா. அவரே நம்பிக்கையா இருப்பது எனக்கு நலம். ஆமென். உமது கிரியெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்து இருக்கிறேன். அல்லேலூயா. நாம் கர்த்தரை முதல்ல நம்பணும். என் கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவாரு, என் கர்த்தர் என் குடும்ப சூழ்நிலையை மாத்துவாரு, கர்த்தன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட செய்வாரு, கர்த்தனுக்கு நன்மையை கொடுப்பாரு. அல்லேலூயா. நாம கடவுளை நாம் சேவிக்கிற கடவுள் நம்மள முழுசா நம்பணும். அறகுறையா நம்பினா வேலைக்காகாது. நம்ம கர்த்தரை முழுசா நிறைய பேர் நம்புவாங்க, அறகுறை நம்புவாங்க. இது வரும் வராது, நம்பலாம் ஆனா கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. நம்ம கர்த்தரை யார் 100க்கு 100 நம்புறாங்களோ, ஆமென், அவர்கள் நிச்சயமாய் காப்பாற்றப்படுவார்கள். ஆமென். யோனா சொன்னா, எடுத்து கடல்ல போட்டு என்ன பண்ண, அப்ப நீ காப்பாற்றப்படுவீங்க. யோனாக்கு தெரியும் என் கடவுள் எப்படி என்ன பண்ணுவார், என்ன காப்பாத்துவார், எப்படியும் காப்பாத்துவார். அல்லேலூயா. அதால் தைரியம். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, நினிவேக்கு போனார், நிச்சயமா அவர் சொன்ன வேலையே நிச்சயமா எனக்கு கொண்டு முடிப்பாரு. அப்போ நல்லவே தெரியும் என்னை காப்பாற்றப்பட்டோம். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம் தேவனை காப்பாத்துவாரு. அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க, தேவனை பார்க்க சொல்லுங்க, தேவனை காப்பாத்துவார். அவரே நம்பி இருக்கிறேன், அரைகுறை நம்பல, முழுசா நம்பி இருக்கிறேன். ஆமென். காப்பாத்துவாரா? நிச்சயமா காப்பாத்துவார். நான் அவரே நம்பி இருக்கிறேன், என் தேவன் நிச்சயமா என்னை காப்பாத்துவார். நம்முடைய நம்பிக்கை குறைபாடு நம் வாழ்க்கையில தேவையில்லை. 2 நாளாகமும் 15 அதிகாரத்தில் நம்ம ஆசாவை பத்தி அங்க பார்க்கலாம். 15 அதிகாரம் 2:3 பாத்தீங்கன்னா, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தார் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், வெளிப்படுவார்,
அவர் விட்டியாகில் விட்டு விடுவார். நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவருக்கு செவி கொடுத்தால், நீங்கள் அவரை நம்பினால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் அதே சமயத்துல நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை என்ன பண்ண விட்டு விடுவார். ஆமேன். அவர் முதல்ல உங்களை விடுறது இல்ல, நீங்க அவரை முதல்ல விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுறாரு. ஆமேன். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து 3ல இஸ்ரவேலிலே அநேக நாட்கள் வேதம் இல்லை, இதான் உங்க பிரச்சனை. ஓகே. 15 பாத்தீங்கன்னா அதுலயே 15 இந்த ஆணைக்காக, இதுல 15 2 நாளாகும். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவர் தேடினார்கள். கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தார் யுத்தமில்லாதபடி அவர்கள் இளைப்பாற பண்ணினார். ஆமேன். முழு மனதோடு முழு சிந்தையோடு முழுசா தேவனை நம்பினார்கள். அப்பொழுது இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆசா எப்போதெல்லாம் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டாரோ அப்போதெல்லாம் கர்த்தர் ஆசாவுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்ப ஆரம்பத்திலே ஒண்ணு போட்டிருக்கு, என்ன இருக்குன்னா 2ல பாத்தீங்கன்னா சொல்றாரு, நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்க விட்டு அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டுக்கு முதலே தெரியுது இவன் சைவன் விடுவான்னு தெரியுது. இதேதான் நம்ம சாலமோன்ல இருந்து பார்க்கும்போது கூட அவன் முதல் சாலமோன் நீதிமொழியில போட்டிருக்கும், நீ கர்த்தரோடு இருந்தால் நீ அவர் உங்களோடு இருப்பார், நீங்க விட்டினா அவர் விட்டு விடுவார். எங்கெல்லாம் இந்த ஆப்ஷன் வருதோ அவர் பின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, விடுவதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. எல்லாரும் வாழ்க்கையில இது மாதிரி ஆண்டு சொன்னார்னா அவருடைய பின்னாடி வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேயும் இவர் சொல்றாரு, நீ கத்தத்தேன்னா அவர் உங்களோட இருப்பார்ப்பா, நீ விட்டுட்டா விட்டு. அதே மாதிரி ஆசை விட்டுட்டான். விட்டுட்டு பார்த்தனா கத்தரை அல்ல, அவன் என்ன பண்ணா பரிகாரியே தேடினான். 16:9 பாத்தீங்கன்னா உலாவி கொண்டிருக்கிறது. ஆமீன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்முடைய வல்லமை உத்தமனாய் தேடுறவங்களுக்கு, நம்பிக்கையா தேடுறவங்களுக்கு 2 நாளாகவும் 16:9 சரிங்களா அது போட்டிருக்கு. தம் ஆண்டவர் சொல்றாரு, என்னை உத்தமமாய் தேடுனா, நம்பிக்கை வைத்து தேடுனா, என்னோட வல்லமையே விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண் யாராவது நம்புறாங்களா, யாராவது என்ன முழு இதயத்தோடு நம்புறாங்களான்னு கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்க. உலகத்துல யாராவது நம்ப மாட்டானா, முழு இதயத்தோடு நம்ப மாட்டானா ஆண்டு அப்படின்னு ஆண்டு பூமியில எங்கும் பார்க்க. எதுக்குன்னா தன்னுடைய வல்ல விளங்கும்படி செய்யறதுக்காக. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை யார் மூலமா காண்பிக்க முடியும்னா நம்ம மூலமா காண்பிக்க முடியும். ஆமேன். தேவன் நல்லவர்னா எப்படி காண்பிக்குது? நம்ம மூலமா காண்பிக்க முடியும். தேவன் ஆஸ்வதிக்கிறவர்னா யார் மூலம் காண்பிக்க முடியும்? நம்ம மூலம் காண்பிக்க முடியும். தேவன் கிருபை உள்ளவர்னா எப்படி காண்பிக்கிறது? நம்ம மூலமா தான். தேவன் பராக்கிரமம் செய்கிறார்னா யார் மூலம் காண்பிக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களை வைத்துதான் தேவன் யார் என்பதை புறஜாதியார் பார்த்தாங்க. ஆமேன். குறிப்பா பார்வோன் பார்த்தான். 10 வாதைகளை கொடுக்கும் போது தெரிஞ்சு தேவன் யாரு, எப்படிப்பட்ட. இவ்வளவு நாள் என்னுடைய தெய்வங்கள்லாம் பெரிய பெரிய தெய்வம் நினைச்சிருந்தேன், என்னுடைய தெய்வங்கள் சக்தி தான் மிகப்பெரிய சக்தி நினைச்சிருந்தேன். இப்போ தெரிஞ்சிச்சு என் தெய்வங்கள் முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அல்லையா? அப்ப தன் வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு கடவுளுக்கு மனுஷன் அவசியமா தேவைப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ செங்கடலை பிறக்கிறாங்க, எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வல்லம், எல்லா புறஜனங்கள்லாம் அதுக்கப்புறம் தள்ளி போகும்போது மற்ற ஜனங்களும் பார்க்கறாங்க தேவனுடைய வல்லமையை மனுஷன் மூலமாக பார்க்கறாங்க. அப்ப தேவன் வல்லமையை என்ன விரும்புறாருன்னா நம்ம மூலியமாக தேவன் எப்படிப்பட்டவர்? ஆமேன். காப்பாற்றுகிறவரா, அதிசயம் செய்கிறவரா, அற்புதம் செய்கிறவரா, நன்மை கொடுக்கிறவரா, உயர்த்துகிறவராக பார்க்க விரும்புறாரு. ஹல்லேலூயா. நீங்க எங்க விரும்புறீங்களோ அதே உங்க வாழ்க்கை தேவனுக்கு காண்பிப்பார். அதுக்கு நீங்க தேவனை முழு இருதயத்தோடு நம்ப வேண்டும். ஆமேன்.
அதுல பைபிள் போட்டிருக்கு, என் முழு இருதயத்தோடு யார் நம்புறாங்களோ என்னுடைய வல்லமை விளங்கும்படியாக பூமி எங்கு சுற்றி பார்த்து கொண்டு யாராவது இருக்கிறாங்களா பார்க்கிறார். தேவன் அதிசயம் செய்வதற்கு ரெடியா இருக்கிறாரு. நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருந்தோம் என்றால் நமக்கு நல்லது. அல்லேலூயா. அதான் போட்டுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் என்ன பண்ணப்பா, நம்பிக்கை வைக்காம மதி இல்லாதவன மாதிரி ஆயிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு 12வதுல பாத்தீங்கன்னா, கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். யார்? ஆசா. ஆமென். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, முடிவு சரியில்லாம இருக்கு. ஏன்னா ஆரம்ப கர்த்தரை தேடினான், வேதத்தை தேடினா, பைபிளை தேடினா, வாழ்க்கை சுமூகமா போச்சு. ஆனா வரப்போற காலத்துல பைபிளும் தேடல, கர்த்தரையும் தேடல, என்ன பண்ணா, பரிகாரிகளை தேட ஆரம்பிச்சிட்டான், மனிதர்களை தேட ஆரம்பிச்சிட்டான். தேவனை தேட வேண்டிய இடத்துல மனிதரை வைத்து விட்டான். ஆசாவுடைய பிற்கால வாழ்க்கையில அவன் பிரச்சனை. ஆமேன். நம்ம எப்படி இருக்க போறோம்? கர்த்தரை தேடினா நிச்சயமாகவே நான் நல்லா இருப்போம். ஆமேன். கர்த்தரை தேடினா நிச்சயமாகவே நம்ம சூழ்நிலையை மாற்றுவார். கர்த்தரை தேடினா அவள் வல்லமை நம் மூலம் விளங்க செய்து தேவன் நம்மை வைத்து தேவன் யார் என்பதை மக்களுக்கு காண்பிக்கிறார். ஆமேன். நம்மளை வைத்து பிசாசுகளுக்கு என்ன பண்றாரு, நம்ம யார் என்பதை என்ன பண்ண காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவது பிசாசுக்கு போகுது, வியாதிக்கு போகுதுன்னா தேவன் வல்லமை நம்ம மூலமா காண்பிக்க விரும்புகிறாரு. ஆமேன். அதை காண்பிக்கணும்னா நாம் முழு இருதயத்தோடும் யார் நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கடைசியா நம்ம அதை படிச்சலாம். சங்கீதம் 71:1 நம்ம கடைசியா வாசித்து முடிக்கலாம். கர்த்தாவே, எல்லாம் படிக்கலாமா? கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். கடந்த வாரங்களில் நீ வெட்கப்பட்டு போயிருக்கலாம். கடந்த வாரங்களில் யாரோ மனிதர் உங்களுக்கு ஒரு மாதிரி பேசியிருக்கலாம். வெட்கமடைந்த சமயங்கள்ல 4 மாசம் இருக்கலாம். ஆனா இந்த மாசம் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எங்களை அவமானப்பட்டீங்களோ, எங்களை கூனி கூறி நின்றீங்களோ, அங்கே தேவ இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாகவே வெட்கப்பட்ட இடத்துல, தோல்வி அடைஞ்ச இடத்துல, எங்கெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்த்த இடத்துல, இவெல்லாம் அப்படின்னு நினைச்ச இடத்துல எல்லாம் தேவன் இந்த மாதிரி நம்மளை உயர்த்த போகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம நன்மை செய்ய போகிறாரு. இந்த வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும், நம் துக்கத்துக்கு பதிலாக நமக்கு மகிழ்ச்சி என்ன பண்ண கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகன் இருக்கும். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகரதடதல கரதன முதரதடதலி. ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த சொல்லப்பா. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, என் நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே, என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. எல்லாம் சொல்லாங்க, துருகமே, நம்பிக்கையே, கேடகமே, அப்பா எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் உதவி செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே, என் நன்மை செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறப்பா, உம்மையே நம்பி இருக்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிஷதரதடதல கரபதடதல கரபதடதலியா. ஹல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி வெயிலே அனைத்தையும் முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே, ஆமே சொல்லாமா, முடித்து விட்டார். ஒரு இல்லாமலே ஓடிவா இயேசு என்று
ஆமென். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவா. பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. ஆமாண்டவரே, நான் பயப்படல ஆண்டவரே. நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வு பெறுவோம் ஆண்டவரே. அப்பா, அதிசயம் கல்வாரி சிலுவையினால எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீகரா பதலியா. நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையே நீங்க சோத்திரம் ஆண்டவரே. எங்க துருகமே உமக்கு சோத்திரம். என் கோட்டையமா இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நல்ல சந்தோஷமான சமயத்துல மாத்திரம் இல்லப்பா, துக்கமான சமயத்திலும் கூட தகப்பன அப்பா, வருத்தமான சமயத்திலும் கூட, தோல்வி அடைந்த சமயத்துல கூட, மனுஷர்கள் எங்களை ஏனென்னும் பேசுறேன், இதெல்லாம் இன்னும் ஆகலையா, இது நடக்கலையா, இவ்வளவு வருஷம் ஆகுதா, இன்னும் முடியலையா அப்படின்னு மனதை வேதனைப்படுத்த சமயத்தை கூட தகப்பனே, நான் வந்தடைத்தக்க கண்மலை நீதான் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், நீதான் நான் வந்தெடுத்த கண்மலை ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் மாற மாட்டீர் ஆண்டவரே. சூழ்நிலை மாறி மாறி வரலாம் வாழ்க்கையில. சில சமயம் நல்ல ஆண்டரப்பா நல்லவராக இருக்கலாம், சில சமயத்துல பாவம் செய்து ஒரு பாவியாக மாறலாம். ஒரு விஷயம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஒரு வித குற்ற உணர்வுல இருக்கலாம். நாங்க மாறி மாறி சூழ்நிலை வந்தாலும் நாங்க வந்தெடுத்தக்க கண்மலை நீ ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா, உமையே நம்பியிருக்கிறாப்பா, உமையே நம்பியிருக்கிற ஆண்டவரே. எங்களை பரிசுமாய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் நீதியின் வாய் கொடுக்க போவதற்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறையா, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் என் கண்மலையை கர்த்தாவே. தகப்படே, உண்மை நம்புற சமயத்துல ஆசாவை ஆசிரியத்தீர் ஆண்டவரே. ஆனா அதே சமயத்துல உன் நம்பாத சமயத்துல தகப்பனே அவன் கெட்டு போனானே ஆண்டவரே. அப்பா, அது வேணாம் ஆண்டவரே. உண்மையே நம்பியிருக்கிறப்பா, உண்மையே நம்பியிருக்கிற ஆண்டவரே. உதவி செய்ததற்காக நன்றி. அதிசயம் செய்யும்படிக்கு தகப்பனே ஆண்டவரப்பா, கர்த்தர் நம்பிக்கை வைத்து அதிசயத்தை செய்யும்படிக்கு தேவனை வல்ல விளங்க செய்வதற்காக நீ பார்த்து கொண்டிருக்கிறீ ஆண்டவரே. அப்பா, உலாவி கொண்டிருக்கிற அந்த கண்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு தாழ்த்து ஒப்புடுக்கிறையா, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்து ஒவ்வொரு ஆசிரியங்க பலப்படுத்துங்க தகவல். ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொரு ஆசிரியங்கப்பா பலப்படுத்துவதற்காக உங்க நன்றி. இந்த நாள், இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானமும் தகப்பன மகிழ்ச்சியும் இருக்க நாளாய் ஆண்டப்பா இந்த மாதமாய் மாறுவதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா தேவ அன்பும் ஆவியின் ஐக்கியம் அன்னியும் இன்று முன்னு சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு